ஹலோ காய்ஸ், பெங்களூரில் இப்போல்லாம் செம்ம கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பிரியாணி சாப்பிடணும் போலவே இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்கு தனியாக வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் வந்து பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் பிரியாணிக்கு தனியாக சிக்கனும், சிக்கன் 65க்கு தனியாக போன்லெஸ் சிக்கனும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த போன்லெஸ் சிக்கனை அப்படியே பிரெஸ்ட் பீஸாக வந்து கட் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு திட்டினதுனால நானே வந்து கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த சைடு வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி சிக்கன் 65க்கும் மசாலா போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து சிக்கன் 65 வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அவளுக்கு 2 பீஸ் வந்து பொரிச்சு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டா. பிரியாணி செஞ்சு முடிச்சு தம் போட்டு வச்சுட்டேன் சைடில். அப்புறம் 65 பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பொரிச்சிட்டு இருந்தோம். பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக வந்தது. இதோட ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாப்பாக்கு நான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போதே சிக்கன் வேகிற கேப்பில் வந்து அவளுக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சிருந்த பீட்ரூட் ரைஸை வந்து ஊட்டி விட்டுட்டேன். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் ஆறாமரை உட்காந்து பிரியாணியை நல்லா சாப்பிட்டோம்.